அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவில் இணைவதற்காக வந்த இளம்பெண்ணை தன்னுடைய பாலியல் தேவைக்கு பயன்படுத்தியது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய 14 வயது மகளை பாலியல் இச்சையோடு அணுகிய தாவேக்காவுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய மோகன் மீது ராணிப்பேட்டை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அது குறித்தும் என் ஏரியாக்குள்ளே வந்தால் என் தொகுதிக்குள்ளே வந்தால் உன்னைய ஜட்டியை கழட்டி உட்கார வச்சு கொன்னே விடுவேன் என்று தாவேக்கா ஒன்றிய செயலரை மிரட்டிருக்காங்க தாவேக்காவுடைய அமைச்சர் ஜெகதீஸ்வரி. அது குறித்தும் தூய சக்தின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் பணிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக பணியாற்ற 15 லட்ச ரூபா பேரம் பேசியிருக்காரு கன்னியாகுமரியுடைய தாவேக்கா செயற்குழு உறுப்பினர் அனீஸ். அது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பெண்களை சிங்கப்பெண்ணே என்று திரைப்படத்திலும் அரசியல் கட்சி துவங்கிய உடனே பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நோ காம்ப்ரமைஸ் என்று மேடையிலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே சிங்கப்பெண் சிறப்பு படை என்று அமைத்து அதுக்கு முதல் கையெழுத்திட்ட தமிழக முதலமைச்சருடைய தாவேக்கா கட்சியிலேயே அந்த கட்சிக்கார பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாயிருக்குது. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் பவ்யலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணு அந்த மாவட்ட செயலாளர் விஜய மோகன் என்பவர்கிட்ட கட்சியில் இணையணும், நான் ஒரு விஜய் ரசி என்று கடந்த 2025 ஒரு டிசம்பர் வாக்கில் அவங்க கேட்டிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் கேட்ட உடனே நீ கட்சியில் சேர்ந்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அப்போ உங்களுடைய நம்பரை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நம்பரை வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து இவர் மெசேஜ் பண்ணுறாரு. அந்த மாதிரி மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாரு. சேட் பண்ண ஒரு நேரத்தில் வந்து 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுருது. 2 பேரும் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லையா, விர்ச்சுவலாக ஆன்லைனில் அந்த பெண்ணை தன்னுடைய ஆசைக்கு இணங்க வச்சுருக்காரு. 2 பேருமே வந்து நிர்வாணமாக நின்று தங்களுடைய தேவைகளை வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு என்ன ஆசை காட்டியிருக்காருன்னா, பதவி தாரேன் உனக்கு, பதவி ஆசையை காட்டி தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தொடர்ச்சியாக 2 பேருக்கு மேலே சண்டை ஏற்படுது. இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பெண் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் டிபி வச்சுருந்துருக்காங்க. அந்த டிபியில் அந்த பெண்ணினுடைய 14 வயசு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணை பார்த்து இது யார் ஃபிகரு சூப்பராக இருக்குன்னு கேட்டுக்காரு. என் பொண்ணை பேச ஆரம்பிச்சார். ஆபாசமான என் பொண்ணை பேச ஆரம்பிச்சார். எத்தனை வயசு பொண்ணுக்கு? 14 வயசு என் பொண்ணுக்கு. 9th படிக்கிறா என் பொண்ணு. இந்த பொண்ணை வந்து யார் இந்த ஃபிகர் டிபியில் வச்சிருந்தேன், யார் இந்த ஃபிகர் சூப்பராக இருக்கு அப்படி ஒரு ஆபாசமான வார்த்தை. அதை நான் சொல்ல விரும்பல. சின்ன குழந்தைய பார்த்து முளைக்கலையா? நீங்கள் குற்றம் சாட்டுறது வந்து தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் விஜயமோகன் மேலே தான் சார் நான் சொல்கிறேன். அவர் வந்து உங்கள் குழந்தைய பார்த்துட்டு? ஆமாங்க சார், இது பேசின தொட்டு எனக்கு கோவம் வந்தது. 18 வயது நிறைவடையாத எந்த ஒரு பெண்ணையும் எந்த ஒரு குழந்தையும் பாலியல் இச்சையோடு பார்ப்பது போக்சோ சட்டத்தின் கீழ் வருகிறது. 18 வயதுக்கு மேலே நிறைஞ்ச பெண்ணை பார்க்கலாமா? அது அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் பார்த்தா அது பெண்களுக்கு எதிரான குற்றம். இந்த பெண்ணை தன்னுடைய உடல் தேவைக்கு பயன்படுத்தி மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அதுலேருந்து விலகலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஏற்கனவே இவங்க அனுப்பின ஃபோட்டோஸு வீடியோஸு இந்த ஆன்லைனில் போனது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சுருக்காரு. எடுத்து வச்சு என்னுடைய ஆசைக்கு இணங்கலைன்னா இதை எல்லாத்தையும் நெட்டில் வெளியிட்டுருவேன், இதை உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன், நெட்டில் வெளியிட்டே இவரு மாட்டிக்குவான், உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்கிறான். வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணு இருக்கும்போது இந்த பெண்ணினுடைய 14 வயசு குழந்தைய பேசின உடனே இதனால் தாங்க முடியாமல் கணவர்கிட்டே சொல்லிவிட்டு நேரடியாக போய் தாவேக்காவினுடைய ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தாகிரா அப்படிங்கிற தாவேக்கா நிர்வாகி அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எம்எல்ஏ அலுவலகத்திற்கு இந்த பெண்ணு அந்த மாவட்ட விஜயமோகன் 2 பேரும் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. வரவழைக்கப்பட்டு 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தைக்கும் போது இதெல்லாம் ஒரு ஆள், இவளுக்காகலாம் நீ என்னை கூப்பிடுறியாக்கா அப்படின்னு அந்த எம்எல்ஏ முன்னாடியே இந்த பொண்ணை அடிச்சிருக்காரு. அது சிசிடிவியில் பதிவாயிருது. இங்கே சிசிடிவி இருக்குது, நீ பேசாத அப்படின்னு சொல்லி தாகிரா உட்கார வச்ச உடனே அதுக்கப்புறம் இனிமேல் நான் வந்து உனக்கு டார்ச்சர் பண்ண மாட்டேன், நான் என் இருக்கிறத எல்லாத்தையும் அழிச்சிடுறேன், நீ ஓன் இருக்கிறத எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நான் எல்லாத்தையும் அழிக்கலை, எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம நேற்று அந்த பொண்ணு சாட்டைக்கு தொடர்பு கொண்டு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க.
வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பெண்ணினுடைய மகளை பற்றி பேசியிருக்கார். அதான் இங்கே பிரச்சனையே. இந்த பெண்ணை பற்றி பேசியது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய மகளை பற்றி மிக கொடூரமாக ஒரு சைக்கோபேத் என்ன பேசுவான், இந்த வார்த்தையை நல்லா பதிவு பண்ணவே முடியாது. அந்த பெண்ணை, அந்த குழந்தையை பற்றி இவன் பதிவு பண்ணதை வெளியவே சொல்ல முடியாத அளவுக்கான மிக கொச்சையான ஆபாசமான இழிவான வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறான். உடனடியாக இந்த பெண்ணு ராணிப்பேட்டை சிஎம் செல்லுக்கு புகார் அளிக்கிறாங்க, புசி ஆனந்துக்கு புகார் அளிச்சிருக்காங்க, முதலமைச்சர் தனிப்பட்ட இதுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க, கட்சி தலைமைக்கும் புகார் அளிக்கிறாங்க, எல்லா ஆதாரத்தோடு அனுப்புகிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்ட கண்காணிப்பு அலுவலகத்தில் போய் புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படுது. சாட்டையில் அந்த வீடியோ பதிவு வருது, பல்வேறு தளங்களில் பேசுகிறாங்க. பேசிய பிறகு காவல்துறைக்கு அழுத்தம் கிடைக்குது. காவல்துறை அழுத்தம் கிடைச்சாலும் காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் சில பேர் இருந்திருக்காங்க, அவங்க வழக்கை பதிவு பண்ணுறாங்க. ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இல்லையா, ஆளுங்கட்சி மாவட்ட செயலர் மீது ஆதாரம் இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல் புகார் அளித்தா வழக்கு பதிவு செய்வாங்களா? வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த பிரிவுகளில்? BNS 75 ஒரு பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுப்பது, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தண்டனை வைக்கக்கூடிய ஒரு சட்டம். BNS 76 BNS 76 இது ஒரு பெண்ணை அந்த பெண்ணினுடைய அனுமதியோட அனுமதி இல்லாமலோ அந்த பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி நிர்வாணப்படுத்துவது, வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி அதை காணொலியாக பதிவு செய்வது BNS 76. இதற்கு 7 ஆண்டுகள் தண்டனை. அப்புறம் BNS 77 இது ஒரு பெண்ணினுடைய அனுமதியின்றோ அனுமதி இல்லாமலோ அந்த பெண்ணினுடைய அந்தரங்கங்களை படம் பிடித்து அதை சக நண்பர்களுக்கு பகிர்வது, இல்லை அந்தரங்களை படம் பிடிப்பது. ஒரு பெண் ஒரு கழிவறையில் குளிச்சுட்டு இருக்காங்கன்னா அதை எட்டி பார்ப்பது, இல்லை பேருந்தில் ஒரு பெண்ணினுடைய அந்தரங்களை அந்த பெண்ணுக்கு தெரியாமல் பார்ப்பது, இது போன்ற குற்றங்களுக்கு BNS 77 கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தண்டனை. அதே போல் 351(2) ஒரு பெண்ணை உடல் ரீதியாக ஆபாசமாக பேசி அந்த உடல் ரீதியாக அந்த பெண்ணை மிரட்டுவது, இல்லை அந்த பெண்ணுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போல மிரட்டுவது, இதுக்கு 351(2) இதுக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தண்டனை. இப்படி பல்வேறு குற்றப்பிரிவுகள் 4 BNS 75, 76, 77, 351(2) இந்த 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் விஜயமோகன் என்னை மட்டுமில்லை, என்னை போன்ற பல பெண்களை, அந்த பெண் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, என்னை போன்ற பல பெண்களை இது போல பதவி ஆசை காட்டி மிரட்டியிருக்காரு. தமிழ்நாட்டில் எந்த பெண்ணை தொட்டாலும், எந்த பெண்ணை தொட நினைத்தாலும் சிங்கப்பெண் சிறப்பு படை வரும் என்று தமிழக முதலமைச்சர் முதல் நாள் கையெழுத்து போட்டார். சிங்கப்பெண் சிறப்பு படை பேசும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நோ காம்ப்ரமைஸ் என்று பேசினார். முதல்ல விமன் சேஃப்டி தான் முக்கியம்னாரு. விமன் சேஃப்டி அது யார்கிட்ட இருந்து சார்? உங்கள் கட்சிக்காரன் இருந்தா, உங்கள் கட்சி மாவட்ட செயலர் இருந்தா, யார் தவறு செய்தாலும், யார் ஊழல் பண்ணாலும் நடவடிக்கை பண்ணி சொன்னீங்கல்ல. இப்போ உங்கள் கட்சிக்காரன் தப்பு பண்ணியிருக்கானே, எப்படி நடவடிக்கை போகிறீங்க? ஒரு வாரமாக அந்த பொண்ணு கதறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு காவல்துறை அலுவலகமாக சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கதறிக்கிட்டு இருக்கு. ஆதாரம் இல்லாமல் மாவட்ட செயலர் மேலே எஃப்ஐஆர் போட முடியாது. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல, எஃப்ஐஆர் போட்டோம் அவனை கட்சியிலிருந்து நீக்காதோடைய காரணம் என்ன? ஒரு பெண்களை பல பெண்களை அவன் பாலியல் ரீதியாக தன் தேவைக்கு பயன்படுத்திருக்கான். குறிப்பாக திருமணமான கட்சி பெண்களை, அதாவது கட்சியில் தாவைக்கால கூடிய திருமணமான பெண்களை, குடும்ப பெண்களை, ஏன்னா வீட்டில் சொல்ல மாட்டாங்களே, பயப்படுவாங்க, ஒரு குடும்ப செட்டுக்கு இதாயிருமோன்னு பயப்படுவாங்க. அதனால் அந்த பெண்களை டார்கெட் பண்ணி தன் தேவைக்கு பயன்படுத்துகிறான். பதவிக்காக அவன் இந்த மாதிரி இந்த பெண்களை பயன்படுத்தாங்கிறது எவ்வளவு கேவலமான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க செய்தி. கடந்த ஆட்சியில் ஒரு இளைஞரணி கூட்டம், அதில் கட்சிக்கார பெண்ணை ஒருத்தர் இடுப்பு பிடிச்சி கழிடுறான். அந்த பொண்ணு போய் உட்கார்ந்துருது கரூரில். அது பெரிய செய்தியாக மாறிச்சு. கட்சி கூட்டத்துக்கு வந்த ஒரு மகளிரணி பெண்ணை கட்சியை சேர்ந்த ஒருத்தன் இடுப்பு பிடிச்சி கழிட்டான் அப்படிங்கிறது பெரிய செய்தியாக மாறிச்சு. ஆனால் இங்கே ஒருத்தன் ஒட்டுமொத்தமாக கட்சி பெண்களை, பல பெண்களை பதவி ஆசை காட்டி தன் உடல் தேவைக்கு பயன்படுத்துகிறாங்கிறது எவ்வளவு மோசமான, அயோக்கியத்தனமான செய்தி. ஆனால் இப்போ வரைக்கும் அவனை கட்சியை விட்டு நீக்க மாட்டீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான கட்சி? இதுதான் நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைகிற லட்சணமா? அப்புறம் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியாச்சு, ஆனால் அவனை கைது பண்ணலை. இது எந்த மாதிரி? இது ஒருத்தன் சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தினாலே அவனை கைது செய்யலாம்ங்கிறது சட்டம். ஒருத்தன் தொடர்ச்சியாக அந்த பெண்ணை தன் பாலியல் தேவைக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறான். அந்த பெண்ணினுடைய
உடல்நிலை சரியில்லாத போதும் அவனை வந்து பால் ரீதியாக துன்புறுத்த பார்த்துருக்கான், விர்ச்சுவலாக ஆன்லைனில். இன்னொன்று இந்த பெண்ணினுடைய 14 வயது மகளை தன் பாலியல் தேவைக்கு பயன்படுத்த கேட்டிருக்கிறான். உன் பொண்ணையும் வீடியோவில் காட்டு, உன் பொண்ணையும் வீடியோவில் காட்டு, எப்படி துணி இல்லாமல் காட்டு. 14 வயசு பிள்ளைய துணி இல்லாமல் வீடியோவில் காட்டுன்னு சொன்ன ஒரு அயோக்கிய நாயை நீங்கள் கைது பண்ணியிருக்கமே வேணாமா? இந்த பொண்ணு இந்த பேட்டியில் பேசுறதுக்கு தயங்குது என்கிட்ட. எப்படி இதை வெளியே சொல்கிறது? அப்புறம் ஆஃப்டர் ரெக்கார்டாக சொல்லுது. இது எப்படின்னு சொல்கிறது, வெளியே எப்படின்னு சொல்கிறது? என் பிள்ளையை சொன்னதுனால தான் நான் துடிச்சு போய் வந்தேன். ஆனால் இன்னைக்கு ஏமலே பழி போடுறாங்க. ஒரு பொண்ணு வந்து பொது வெளியில் வந்து தன்னை பற்றியும் தன் மகளை பற்றியும் ஒருத்தன் பாலியல் ரீதியாக பேசுகிறான், பாலியல் ரீதியாக துன்புறுத்த பார்க்குறான் என்று வந்தா நீ வந்து பணத்துக்காக வந்திருப்ப, நீ அவன் சொல்லி வந்திருப்ப, நீ இவன் சொல்லி வந்திருப்ப, இவளால் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு அந்த பெண்ணை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி வேலையை தொடர்ச்சியாக தாவேக்கோட விர்ச்சுவல் வாரிசு பண்ணிட்டு இருக்கான். விர்ச்சுவல் வாரிசு நல்லா பேர் வச்சாரு. விர்ச்சுவலாக ஒரு பெண்களை தன் தேவைக்கு பயன்படுத்தினால தான் விர்ச்சுவல் வாரியர்ஸா? ராணிப்பேட்டையில் பெண்களுக்கு எதிராக செயல்படுகிற மாவட்ட செயலர் அப்படின்னா, இங்கே கட்சியினுடைய ஒன்றிய செயலருக்கு கொலை மிரட்டல் எடுக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அமைச்சர் ராஜபாளையம் எம்எல்ஏ ஜெகதீஸ்வரியும் தாவேக்காவுடைய ஒன்றிய செயலர் ராஜகுரு என்பவரும் பேசுகிற ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இது இப்போ பேசின ஆடியோ இல்லை, எப்போவோ பேசின ஆடியோ. அந்த ஆடியோவில் மிக தெளிவாக அந்த ஒன்றிய செயலர் சொல்கிறாரு, இது மாவட்ட செயலாளர், அவங்க தான் மாவட்ட செயலாளர், அவங்க தான் எம்எல்ஏ அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், அவங்க தான் இன்சார்ஜுன்னு சொல்லி நான் பிடிஓக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றாரு. எம்எல்ஏவா ஜெகதீஸ்வரி என்ன 40 வருஷமாக இருக்காங்களா? எம்எல்ஏவாகி 2 மாதம் தானே ஆச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த அம்மா எம்எல்ஏவாங்கிறது அந்த அம்மாவுக்கே தெரியாது, அந்த அம்மா கூட இருக்க யாருக்குமே தெரியாது. எம்எல்ஏன்னு பேசுகிறாரு, மாவட்ட செயலர்னு பேசுகிறாரு, மாவட்ட செயலர் போஸ்டிங் போட்டு எம்எல்ஏவாகி இப்போ தான் 2 மாதம் கூட ஆகலை. அப்போ இது சமீபத்தில் பேசப்பட்ட ஒரு ஆடியோ. அதாவது தாவேக்காவுடைய ராஜபாளையத்தை சார்ந்த ஒரு ஒன்றிய செயலர் லட்சுமணன் அப்படிங்கிற ஒருத்தர் லட்டு கொடுத்துருக்காரு. எதுக்கு லட்டு கொடுக்கணும்? ஒன்று விஜய் பிறந்தநாள் லட்டு கொடுத்துருக்கணும், இல்லை தாவேக்கா ஜெயிச்சுக்கு லட்டு கொடுத்துருக்கணும், வேறு எதுக்கும் லட்டு கொடுத்துருக்கணும். போய் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ அதிகாரிகள்கிட்டயோ இங்கே போய் லட்டு கொடுத்துருக்காரு. ஏன் தொகுதிக்குள்ளே அவன் எப்படி வரலாம்? உங்கள் தொகுதின்னு பட்டா போட்டு எதுவும் எழுதி வச்சிருக்கா? வந்து 2 மாதம் தான் ஆச்சு. அது சொல்லுவாங்கல்ல, இப்போ தான் 2 இலை முளைச்சிருக்கு. அது பயிரில் முளைச்சி 2 இலை தான் விட்டுருக்கு. இன்னொரு பெரிய செடியாக மாறி மரமாக மாறி காய் காய்ச்சி பழம் பார்த்து எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே இது ஏன் தொகுதிக்குள்ளே அவன் எப்படி வரலாம்? யாரை கிட்ட அவன் வந்தான்? அவன் இனிமேல் வந்தான்னா ஜட்டியோடு உட்கார வச்சு அறுத்து போட்டுருவேன். ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அமைச்சர், ஒரு தமிழ்நாட்டுடைய சமூக நலன் மற்றும் மகளிர் நலன்துறையுடைய அமைச்சர், யார் பொறுப்புள்ள அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர். இவங்களுக்கு மாண்புமிகு ஒன்று தான் கேடிப்போம். இந்த அமைச்சர்களை மாண்புமிகுன்னு சொல்லணுமா? மாண்புமிகுக்கு ஒரு மாண்பு இருக்கு. உங்களுக்கு முன்னாடிலாம் மாண்புமிகு போட்டால் அந்த மாண்டுக்கிட்டு போயிடாதா? உங்களுக்கு முன்னாடி எப்படி மாண்புமிகு? விஜய பாலாஜிக்கு முன்னாடி மாண்புமிகு விஜய பாலாஜி, மாண்புமிகு விஜய சரவணன், மாண்புமிகு விஜய பார்த்திபன், மாண்புமிகு ஜெகதீஸ்வரி, மாண்புமிகு கிள்ளி சரத்து, மாண்புமிகு ரமேஷ், மாண்புமிகு லைலாமணி, அண்ணாங்கட்டி மாண்பு. வணக்கம். சென்னையில இருக்கீங்களா? சென்னையில இருக்கீங்க. சரிம்மா, இந்த ஒரு விஷயம் கேட்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா, லட்சுமணன் போயிருக்காம்மா. லட்சுமணனா? ஆமா, டிஎஸ்பி போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான், லெட்டர் கொடுத்திருக்கானா? என்ன லெட்டர் கொடுத்திருக்காப்லையா? லட்டு ராஜபாளையத்துல வந்து லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அது நீங்கதான். தாசில்தார் இங்க வந்து எப்படி பேசுறது? அம்மா, நான் வந்து யூனியன் ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் வேலை பாக்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்ப வருன்னு. சார், அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன். சொல்லுங்க. அந்த அம்மா தான் சட்டமன்ற உறுப்பினர், அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். யார் எந்த ஒன்றிய வந்து சொன்னாலும் செஞ்சாலும் அந்த அம்மா வந்து பிறகு எது இருந்தாலும் பேசுங்க சார்ன்ட்டு வீடியோட்ட ஒரே வார்த்தையில முடிச்சாச்சு. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. நான் பேச மாட்டேம்மா. லட்சுமணன் மேல பிறகு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து பிறகு உள்ளத்துக்கு வச்சு. உங்களுக்கு தெரியுமில்ல, நான்
நான் கூட என்னைய பேச ரொம்ப மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிக்குள்ள வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? இல்ல நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். மேடம், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். ஆமா அவன்கிட்ட ரிப்போர்ட்டரா பேசுறது. இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னைய பார்த்து நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா அவனுக்கு? அண்ணாச்சி ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன். ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அது அதை கரெக்ட். மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தன் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். ஆமா, இது நம்பர் சும்மாவே சொல்றேன். நான் ஏற்கனவே போய் சொல்லி அங்க திட்டிட்டு தான் வச்சிருந்தேன். இருங்க, நான் ஊருக்கு வாழ்ந்துக்கிறேன். தங்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலரையே மிரட்டுறாங்க அப்படின்னா இவங்க சாமானிய மக்களை எப்படி அணுகுவாங்க? அதிகாரத்தில் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருந்து கொளுத்து திமிர் பிடித்த ஒரு கூட்டம் வந்து அதிகாரத்தோடு நடந்துக்கிறது பண்ணல. அதிகாரத்துக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது. இந்த 2 பேரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதிகாரத்துக்கு வந்த இவர்கள் அவர்கள் செய்ததை விட மிக மோசமாக தன் கட்சியினுடைய மாவட்ட செயலரை ஒரு பெண் அமைச்சர் உன்னை ஜட்டியோடு உட்கார வச்சிருங்குது. எனக்கு புரியலையே. நீ எதுவும் துணிக்கடை வச்சு நடத்துறீங்களா? இந்த ஜட்டியோட உட்கார வச்சிருன்னா இப்படி ஜட்டியோட எத்தனை பேர் நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க? எனக்கு புரியல. எத்தனை பேர் நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க? கட்சிக்காரன் ஒருத்தனை வந்து ஜட்டியோட நான் உட்கார வச்சு அவனை வந்து கொண்டு போட்டுருவேன். இப்படி யாராவது தமிழ்நாட்டில் அமைச்சர் பேசி நம்ம பார்த்துருக்கோமா? எத்தனை அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. இப்படி யாராவது ஒருத்தர் இப்படி பேசி ஒரு ஆடியோ ஒரு ஒருமையில் ஒரு கோவத்தில் தனிப்பட்ட முறையோடு பேச மாட்டாங்க. அது என்ன தப்பு பண்ணிட்டார் அவர்? அந்த தொகுதியிலேருந்து இந்த தொகுதிக்கு வந்துட்டாராம். அவர் சாத்தூர் தொகுதிக்காரர், ராஜபாளையம் பார்டரில் இருக்கார் லட்சுமணங்கிறவர். அவர் இவங்க தொகுதிக்கு வந்து லட்டு கொடுத்துட்டாப்லையாம். லட்டு கொடுத்ததுக்கே ஏதோ பெரிய வந்து வெடிகுண்டு வச்ச மாதிரி உன்னை ஜட்டியை கழட்டிடுவேன். லட்டுக்கு ஜட்டி கழட்டுவீங்கன்னா அடுத்து வேற என்ன பொருட்களுக்கு வேற என்னத்தை கழட்டுவீங்கன்னு தெரியலையே. எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு பதவி வெறி பாருங்க. இதே இந்த ஜெகதீஸ்வரி கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், கீர்த்தனாவும் இவங்களும் வந்து ஒரு மேடையை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ கீர்த்தனா பேரை கீழேயும் இவங்க பேரையும் மேலேயும் போட்டாங்க. போட்டதுக்கு என் பேரை கீழே போட்டிருக்கீங்க, அவங்க பேரை மட்டும் மேலே போட்டாங்க. நான் தானே பொறுப்பு அமைச்சர், நான் தானே வந்து மாவட்ட செயலர், என் பேர் தான் நீங்கள் மேலே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல போட்டாங்க. சரி, அப்போ கூட சீனியாரிட்டிக்கும் சண்டை போல இருக்குது. கீர்த்தனா வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேசியிருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த ஜெகதீஸ்வரி எவ்வளவு பதவி வெறி, எவ்வளவு அதிகார வெறி பாருங்கள். தான் தன்னுடைய கட்சியில் கீர்த்தனாவும் ஒரு அமைச்சர், தன்னுடைய கட்சியில் லட்சுமணனும் ஒரு பொறுப்பாளர். இவங்க கூட்டத்தில் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அமைச்சர் ஆகிட்டாங்க. எந்த தகுதியும் கிடையாது. இந்த ஜெகதீஸ்வரிக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு அமைச்சர் பதவி. எதுக்குன்னு தெரியல. எதுக்கு இந்த அமைச்சர் பதவி? அமைச்சருக்கான என்ன தகுதி இருக்குது? முதல்ல இப்போ முதலமைச்சருக்கு மட்டும் என்ன தகுதியாக இருக்குது? இப்போ இதை கேட்டால் அதை கேட்பாங்க. அமைச்சருக்கு தகுதி இருக்குன்னா முதலமைச்சருக்கு தகுதியாக இருக்குது. எல்லாம் ஒரு இந்த கும்பலோட அது ஒரு கும்பல், அவ்வளோதான். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 2 மாதத்துக்குள்ளேயே இவ்வளவு திமிரோடும் ஆணவத்தோடும் அதிகார போதையோடும் இவர்கள் நடந்து கொள்கிறாங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஃப்ரைட் ஃபியூச்சர் நல்லா தெரியுது. இவர்கள் எப்படி அணுகுவார்கள்? இதில் என்ன தெரியுமா சண்டை? பிடிஓன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஏன் அது அந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுது? கான்ட்ராக்ட் எடுக்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. கமிஷனு. இப்போ ஒன்றிய செயலர் வந்து லட்டு கொடுக்குறான் அப்படின்னா ஒன்றிய செயலர் அதிகாரிகள் கூட இணங்கி அவன் காசை வாங்கிட்டு போயிடக்கூடாது. இப்போ அதான் பிரச்சனை. வசூலை யார் பண்ணுறது? அமைச்சர், மாவட்ட செயலர், எம்எல்ஏ 3 போஸ்டிங்கை முழுசாக வச்சுக்கிறேன் நான் வசூலை போடுறதா, இல்லை இந்த ஒன்றிய வசூலை போடுறதா? மாவட்டம் அப்புறம் ஒன்றியம் தான். அப்போ ஒன்றிய செயலர் என் ஏரியாவில் வந்து பிடிஓ பார்த்து இவனை பார்த்தோன்னா அவன் ஏதாவது கான்ட்ராக்ட் வாங்கி கமிஷனை போட்டு போயிடக்கூடாது, கமிஷன் அவனுக்கு போயிடக்கூடாது. சண்டை எங்கே தொடங்குது? என் ஏரியாவுக்கு வராதுன்னு என்ன அர்த்தம்? இது நான் வசூல் பண்ண இடம். உன் ஏரியா காக்கிநாடா, இது பாவாடை நாடா, சித்தூர் ஒன்றுது குண்டூர் என்னது அப்படிங்கிற மாதிரி இங்கே நீ வசூல் பண்ணாத. இந்த நாய்கள்லாம் என்ன பண்ணால் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணும். நீங்கள் பார்த்து தெருநாய் பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணுன்னா டெரிட்டரியை வந்து தன் டெரிட்டரியை வந்து குறித்து வச்சுக்கும். புலியும் அது மாதிரி பண்ணும். புலியை இவங்களோட ஒப்பிட முடியாது. அது வந்து ஒரு அதுக்கு டெரிட்டரி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணும் அப்படிங்கிறது அந்த இதுக்கு மின்கம்பம், அந்த மின்கம்பம் தான் அதோடைய டெரிட்டரியான எல்லை. அதில் சில மார்க்குகளை வந்து இயற்கை வாயிலாக அது போட்டு வைக்கும். போட்டு வச்சுட்டு அந்த ஸ்மெல் அடிச்சது அப்படின்னா அது அவரையோடைய எல்லை அப்படின்னு குறித்து வச்சுக்கும். அது மாதிரி இவங்க இது ஏன் ஏரியா, இங்கே நான் தான் வசூல் பண்ணுவேன், இங்கே எவனும் வரக்கூடாது அப்படிங்கிற வசூல் சண்டையில் தான் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அந்த ஒன்றிய செயலர் லட்சுமணனை கொலை மிரட்டலோடு ஜட்டியை கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற கலாச்சாரத்தையே நாங்கள் ஒழிச்சிட்டோம்,
நோ கமிஷன், நோ கரப்ஷன், நோ கலெக்ஷன். ஏன்னா இது தூய சக்தி ஆட்சி. எப்படி சொன்னாரே, தொடமாட்டான், தொடவும் விடமாட்டான், தொட்டவங்களையும் விட மாட்டான் அப்படின்னு எம்ஜிஆர் டயலாக் பேசுகிற மாதிரி பேசினாப்புல. சட்டசபையும் பேசினார், மேடையிலையும் பேசினார். அவனா அவனுக்கு தேவையில்லை, அவன் வந்து தொடமாட்டான், தொடவும் விடமாட்டான், தொட்டவங்களையும் விட மாட்டானாரு. ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் பணி நியமனத்திற்கு உயர்நீதிமன்றத்துக்கு 25 லட்சம், மாவட்ட நீதிமன்றத்துக்கு 15 லட்சம், சார்பு நீதிமன்றங்களுக்கு 10 லட்சம் என்று ஒவ்வொரு தொகுதியிலையும் வசூல் வேட்டை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக பல்வேறு காணொலிகளில் நம்ம ஆதாரப்பூர்வமாக சொன்னோம். தாவேக்காவை சார்ந்த ஞான சௌந்தரி என்கிற விழுப்புரம் வழக்கறிஞர் குஷி மோகன் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் பேர்களை பாருங்களேன், குஷி மோகன், கிள்ளி சரத்து, விஜய், பேருக்கு பின்னாடி விஜய் போட்டுக்கிறாங்க. அங்கே ஒருத்தன் ஈரோட்டில் விஜய் பாலாஜி, சேலத்தில் விஜய் பார்த்திபன், ஈசிஆரில் விஜய் சரவணன், தஞ்சாவூரில் விஜய் சரவணன், இந்த ராணிப்பேட்டையில் விஜய் மோகன். நான் கேட்குறேன், உங்கள் ஆத்தாப்பா உங்களுக்கு பேரே வச்சது இல்லையா? பேர் வச்சதுக்கு பிறகு வச்சது எப்படிம்பாங்க கேட்டால், எல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? திமுகவில் கருணாநிதி நேரு, கருணாநிதி KKSSR, கருணாநிதி மகேஷ், இல்லை வந்து கருணாநிதி இது கலைச்செல்வன், கருணாநிதி ராஜா அப்படின்னு ஏதாவது பேர் இருக்கா? இல்லை ஸ்டாலின் பாரதி, ஸ்டாலின் மோகன், ஸ்டாலின் நேரு, ஸ்டாலின் மகேஷ், ஸ்டாலின் செந்தில் பாலாஜி, ஸ்டாலின் துரைமுருகன், ஸ்டாலின் பொன்முடி அப்படின்னு ஏதாவது பேர் பார்த்துருக்கீங்களா? இல்லை உதயநிதி செல்வன், உதயநிதி மகேஷ், உதயநிதி செந்தில் பாலாஜி, இல்லை உதயநிதி அப்படின்னு ஏதாவது பேர் பார்த்துருக்கீங்களா? கிடையாது, எந்த கட்சியிலையும் கிடையாது. ஆனால் இவங்க கட்சியில் தான் விஜய் மோகன், விஜய் பார்த்திபன், விஜய் சரவணன், விஜய் பாலாஜி, கிள்ளி சரத்து, பள்ளி சரத்து அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படி பேர் வச்சுக்கிறாங்க? அவருடைய படத்து பேரை பூரா தலைப்பாக வச்சுக்கிறது, குஷி மோகன் அந்த மாதிரிலாம். நல்ல வேலை விஜய் பரதேசி படத்துலையும் பிச்சைக்காரன் படத்தையும் நடிக்கலை. பரதேசி படத்தில் நடிச்சிருந்தா பரதேசி மோகன், பரதேசி பாலாஜி, பரதேசி செந்தில், பரதேசி சரவணன், பரதேசி பார்த்திபன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பிச்சைக்காரன் படத்தில் விஜய் நடிச்சு வச்சுக்கோங்க, விஜயாண்டி நடித்தார். இப்போ விஜயாண்டிக்கு பதிலாக விஜய் நடிச்சிருந்தாருன்னா பிச்சைக்காரன் பார்த்திபன், பிச்சைக்காரன் பாலாஜி, பிச்சைக்காரன் மோகன், பிச்சைக்காரன் சரத்து, பிச்சைக்காரன் பார்த்திபன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. நல்ல வேலை 400 ரவுடி தான் போல படத்தில் நடித்து 400 ரவுடி தான் சரத்து, 400 ரவுடி தான் பாலாஜி, 400 ரவுடி தான் பார்த்திபன், 400 ரவுடி தான் மோகன் அப்படின்னு வச்சுருப்பார். நல்ல வேலை இந்த படங்கள்லாம் அவர் நடிக்கலை. அவர் கில்லி துப்பாக்கி கைதின்னு போயிட்டாப்புல, இதுன்னு போயிட்டாப்புல, கத்தின்னு. அது துப்பாக்கி வச்சுருக்காங்க. துப்பாக்கி குமார்லாம் எங்கள் ஊரில் இருக்கான். துப்பாக்கி குமார், துப்பாக்கி சரவணன் இப்படி இருக்காங்க. இந்த மாதிரி பேரில் பூரா வச்சுக்கிறது. அப்படி அந்த விழுப்புரம் குஷிமோகன் இருக்கான் இல்லையா, அவர் பணம் கேட்டதாக சொல்லி ஞான சௌந்தரி புகார் அளிக்கிறாங்க. புகார் அளித்த ஞான சௌந்தரியை பாராட்டியிருக்கணும். புகார் சொல்லப்பட்ட விஜய் குஷிமோகனை தூக்கியிருக்கணும். ஆனால் குஷிமோகனை குஷிப்படுத்திட்டு ஞான சௌந்தரியை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மன்னார்குடியில் இதே போல் தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர், மன்னார்குடிக்கு சட்டமன்றத்துக்கு போட்டி போட்ட தாவேக்கா பொறுப்பாளர் ஒருத்தன் காசு கேட்டிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துக்குது. அங்கே இருக்கக்கூடிய சௌந்தரிங்கிற ஒரு வழக்கறிஞர் அவங்களும் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அவங்களையும் கட்சி விட்டு நிற்கிறாங்க. இங்கே பார்த்தா தமிழ்நாடு முழுக்க வசூல் வேட்டை நிகழ்ந்துக்கிறது. பல்வேறு ராமநாதபுரத்தில் மதன் ராஜாங்கிற ஒருத்தர் வந்து பரமக்குடியில் திமுக கட்சிக்காரை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காரு. காசு பணம் துட்டு அப்படின்னு போஸ்ட் அடித்தா ஓட்டிட்டாங்க. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞராக அதிமுகலேருந்து வந்த அகஸ்டின் என்பவருக்கு பொறுப்பு போட்டுறாங்க. 15 லட்ச ரூபா வாங்கிட்டு போட்டதாக இந்த ஆடியோ சொல்லுது. அந்த ஆடியோ இன்னைக்கு காலையில் சாட்டில் வெளியிட்டு இருந்தோம். அந்த ஆடியோவில் அகஸ்டின் வந்து கொஞ்சம் குடிகாரராக இருக்கார், ஆஃபீஸில் வச்சே குடிக்கிறாரு, அதனால் அவரை தூக்கலான்னு இருக்கோம், தூக்கிட்டு உங்களை நியமிக்கிறோம். அந்த அம்மா வந்து தாவைக்கலை கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லை. நீங்கள் கட்சி பண்ணி தான் ஆட்டிருக்கீங்களா? நான் ஓட்டு மட்டும் போட்டிருக்கேன். ஏன் ஓட்டு போடுறீங்க? கட்சி பண்ணி தான் ஆட்டு புகைப்படங்கள் தான் இருக்கா? கட்சி பண்ணினா என்ன பண்ணி? கட்சி பண்ணினா ஒன்றும் இல்லை. தளபதி வந்து கன்னியாகுமரி வரும்போது அங்கே போய் ரீல்ஸ் போட்டுக்கணும். தளபதி வரும்போது அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். அவர் சைக்கிளில் விழுந்தார் இல்லையா, பூ தூக்கி போடும்போது அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் ரீல்ஸ் எடுத்தீங்களா, ஃபோட்டோ கிட்ட இருக்கா? அப்போல்லாம் எதுவுமே இல்லையே. நான் இப்போ அங்கே போகவே இல்லை. நான் டிவியில் தான் பார்த்தேன். சரி, டிவியில் அதை பார்த்த மாதிரியாவது ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுருக்கீங்களா? அதாவது கட்சி பண்ணி ஆட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லைங்க, எதுவுமே இல்லை. சரி, பரவாயில்ல, இப்போ ஒன்றும் இல்லைங்க, பண்ணிக்கலாம், எல்லாம் ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான், நம்ம ஒரு 15 நிமிஷம் பண்ணிக்கிடலாம் அப்படிங்க. அந்த பையன் யார் இது பேசுகிற ஆள் வந்து அனீஸ் அப்படிங்கிற கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர். நல்ல செயல் இதுதான். செயற்குழு என்ன? பணத்தை வசூல் பண்ணுற செயல்.
இந்த மாவட்ட செயலர் யாருன்னு பார்த்தா கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமாரோடைய ரைட் ஹேண்டு. அவரோட ரைட்டு ஹேண்டா, அவருக்கு ரைட் ஹேண்டில் கொடுக்குற ஹேண்டு எது வந்தால் ரைட் ஹேண்டு தான் வாங்குவாப்புல. அவருடைய ரைட்டு ஹேண்டு இந்த அனீஸ், அவர் கூடவே தான் எப்போதுமே நிழல் போட வருவாப்புல. அவர் சார் டேரக்டாக எதுவும் பேச மாட்டாப்புல, இவரை பேசி எல்லாத்தையும் மேட்டரை முடிச்சுங்க அப்படின்னு. இப்படி பல பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ எனக்குன்னா நேரடியாக நான் குறைச்சிக்குவேன், நிறைய பேருக்கு நம்ம வந்து கொஞ்சம் பங்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 12 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு பண்ண முடியாத, இப்போ 15 லட்சம் மற்றவங்க வாங்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு 12 லட்சம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த அம்மா சொல்லுது 12 லட்சம் தான் ரொம்ப அதிகமாக இருக்க. சரி எவ்வளோ தான் வச்சுருக்கீங்க? 12 லட்சத்துக்கு கொஞ்சம் குறையுது. எவ்வளோ குறையுது? ஒரு 11,95,000 குறையுது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பேசுது. கடைசி வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லலை, 12 லட்சம் 12 லட்சம்னு சொல்லி அதுலேயே நிற்கிறாப்புல. ஏன்னா நம்ம ஒரு 3 லட்ச ரூபா குறைச்சிக்கலாம், அதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசி 10 நிமிட உரையாடல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர் பணி நியமனம் செய்வதற்கு தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்கள், தாவேக்காவுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பணம் வாங்குகிற குற்றச்சாட்டு எழுந்து 1 மாத காலமாக உயர்நீதிமன்றம் வரைக்கும் புகார் அளித்தும் இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றால் நோ பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னது யாரு? பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரத்தை ஒழிச்சிருந்தீங்க. இதுதான் நீங்கள் பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரத்தை ஒழிக்கிற லட்சணமா? இப்போ இந்த 12 லட்சம் பார்ட்டிக்காக வாங்கப்படுதா, இல்லை அனீஸுக்கு வாங்கப்படுதா, இல்லை அங்கே கிருஷ்ணகுமாருக்கு வாங்கப்படுதா, இல்லை யாருக்கு வாங்கப்படுது? வணக்கம் சார். மத்திய மாவட்டத்துல இருந்து டிவி சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். உங்களுக்கு ஜிபி எலிஜிபிள் தானா? எலிஜிபிள் தான் சார். அப்படியா? சரி, ஓகே ஓகே. அகஸ்டின் அவரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அகஸ்டினா சார்? தெரியும் சார். தெரியும், ஓகே. இப்போ நம்மளுக்கு இப்போ அவர் ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணாரு, அவங்க நல்ல டைம் கொடுத்து அவங்க ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேட்டாங்க. நான் டிவிக்கு மெம்பரா இருந்தா மட்டும் தான் பண்ணி கொடுப்போம், வேணா இல்ல அவங்க டிவிக்கு மெம்பர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம அப்படி யோசிச்சு சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அப்ப அவர் என்ன கேட்டாரு, நான் அப்ப சொன்னேன் அவரு 15 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரு இப்ப நம்ம ஒர்க் பண்ணிருந்தா கூட நம்ம ஏதாவது நம்ம சொல்லி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதான் போட்டோஸ் இதெல்லாம் இருந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஆக்சுவலி போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்குமே டிவிக்கு எல்லாம் அந்த ஃபீல்டுலயே அது ஒர்க் பண்றதுக்கும் ஒரு யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பட் அமௌண்ட் சார் இது ரொம்ப ஹெவி சார், என்னால அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம், 12 பிக்ஸ் பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது டேரக்டா என்கிட்ட இருக்கனால பிரச்சனை கிடையாது. மத்தவங்க எல்லாம் வரும்போது அவங்க கமிஷன் அது இதுன்னு கொடுக்கறதுனால நம்ம இதெல்லாம் இல்லாம இருக்கும். இப்ப நான் வேற ஏதாவது கூட்டு வந்தா கூட நான் கமிஷன் அதுவும் கொடுக்கும் போது பெருசா போகும். இதெல்லாம் பெருசா போகும். அதனால நம்ம கிட்டே டேரக்டா இருக்கனால நான் அவரும் ரெக்கமெண்ட் பண்ணவனும் கேட்கல, அதனால பெருசா போகாதனால நான் 12 வரைக்கும் பார்த்துட்டு முடிக்கலாம். 12னா ஓகே, 12:30 முடிச்சு கொடுக்கலாம். பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் ஒருத்தரை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கிறாங்க. அவர் பேர் வந்து ஆல்ட்ரின். இவர் அதிமுக தினகரன் அணியிலிருந்து வந்தவர். இவர்கிட்ட 15 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு பொறுப்புடப்பட்டதாக சொல்லப்படுது. அதே போல் அதே நீதிமன்றத்தில் சிவக்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்கிறாங்க பிளீடராக. அதாவது இந்த பிபிக்கு அடுத்த போஸ்டிங்கு. அவர்கிட்டையும் பணம் வாங்கிட்டு தான் போட்டிருக்காங்க. அவரும் அதிமுக ஓபிஎஸ் அணியிலேருந்து வந்தவர். எங்கள் தேர்தலுக்கு பிறகு தாவேக்காக வந்தவர். இந்த பிபி கிடைக்கும், இந்த மாதிரி பிளீடர் ஏதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் பதவி கிடைக்கும் என்பதற்காக இரணியல் நீதிமன்றத்தில் ஆஸ்டின் ஒருத்தர் நியமிக்கிறாங்க. அவருக்கு பதிலாக தான் இந்த அம்மா கிட்ட இந்த அனீஸ் பேசுகிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கணேசமூர்த்தி, அவரை இதே இரணியல்ல பிளீடராக நியமிச்சிருக்காங்க. அவர்கிட்டையும் பணம் வாங்கப்பட்டிருக்கு. இவர் பிஜேபியிலிருந்து வந்தவர். இப்படி அதிமுக, ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, பிஜேபி இப்படி வந்த எல்லாரையும் பொறுப்பு போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு மாவட்ட செயலாளர்களும் அங்குடைய பொறுப்பு அமைச்சர்களும் வலுவாக கல்லா கட்டுறாங்க என்பதற்கு இந்த ஆடியோவை தவிர வேற ஏதாவது சான்று வேணுமா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் கனிம வள கொள்ளையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. கடந்த 1 வார காலமாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பக்கத்தில் ஜெயங்கொண்ட நிலை அப்படிங்கிற ஒரு ஊரில் 8 கல்குவாரிகள், ஒரு ஊர் அதை சுற்றி 8 கல்குவாரிகள் இப்போ புதிதாக வேற கல்குவாரி அமைப்பதற்கு ஆவணம் செய்கிறாங்க. செந்தூர் முருகன் கல்குவாரி எம்சாண்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு நிறுவனம், இளம் பாரதி அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர், அந்த குவாரி ஓனர். இதை எதிர்த்து போராடியதற்காக உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை சாலையில் விட்டு அடித்து கொலை முயற்சி அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஜெயங்கொண்டலை சுற்றி இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராடுறான். இந்த கல்குவாரியினால் மிகப்பெரிய விவசாயம் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது,
பள்ளி குழந்தைகள் வெளியே போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல, மிகப்பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. மொத்தமாக சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த குவாரிகளை இழுத்து மூடணும், புதிய கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. சம்பந்தப்பட்ட திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதியை பார்த்து மக்கள் புகார் அளிக்கிறாங்க. அவரும் இன்முகத்தோடு புகாரை பெற்றுக்கொண்டு அப்படியே கொடுத்து நல்லா வடை வாங்கும் போது வடையில் என்ன படாமல் இருக்கு, இந்த பேப்பரை பயன்படுதுன்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. நடவடிக்கை எடுக்கலை. ஊர்ல இருக்க இளைஞர்கள் இருந்து நீங்க வரைக்கும் இதை தான் எதிர்பார்க்கறீங்க. கவனத்தை கொண்டு போயிருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நீதிமன்றம் சென்று இந்த குவாரிகளை இழுத்து மூடும் சொல்லி பொதுநல வழக்கு தொடர்றார் வேலாயுதம் என்கிற வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞரை சாலையில் விட்டு கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்திருக்கிறது இந்த குவாரி கும்பல். இதுவரைக்கும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வாரி ஆரம்பிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுத்து ஆளை கூட்டு போற ஐயா அடிக்கிறாங்க ஜெயகொண்டல குவாரி ஆரம்பிக்கிறதுக்கு சண்டை வர்றாங்க. குவாரி ஆரம்பிக்க கூடாதுன்னா போய் லீகலா கோர்ட்டுக்கு போங்கடா. 1000 ரூபாயும் கோர்ட்டுக்கு கொடுத்து ஊர்ல இருக்கிற ஆளை கூட்டு வர்ற போடா போ. நீ எப்படி எங்க ஊர்ல இருந்து ஒரு மண் எடுத்துட்டு போற நாங்க பாக்குறோம். லீகலா பண்ணா பண்றா, லீகலா பண்றா. லெனின் பாரதி, காரைக்குடியை சேர்ந்த லெனின் பாரதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் இளம் பாரதி, இவங்க தான் இங்க குவாரி ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறை புகார் அளிச்சும் பயனில்லை, எம்எல்ஏ கிட்ட புகார் அளிச்சும் பயனில்லை, கனிமவளத்துறை அதிகாரிகிட்ட புகார் அளிச்சும் எந்த பயனும் இல்லை. இப்படி இந்த செந்தூர் முருகன் என்கிற இந்த எம்சாண்ட் குவாரியை இழுத்து மூட சொல்லி தொடர்ச்சியா ஆயிரக்கணக்கான மக்கள் போராடுறாங்க. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது சிவகங்கை பொறுப்பு அமைச்சர், கனிமவளத்துறையை தன் கட்டுப்பாட்டை வச்சுக்கிற அமைச்சர் ட்ரோன் பிரபு. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த துறை வருது. அவருடைய மாவட்டம், சொந்த மாவட்டம். நவாப்பழம் வைக்கிறவங்ககிட்டையும் கீரை வைக்கிறவங்ககிட்டையும் இறக்கம் காட்டினாரு. ஓட்டு போட்டீங்கல்ல காரைக்குடியில். இன்னும் நிறைய பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.